ஒரு சில விஷயங்களை உங்களோடு கூட நான் பேசி உங்களுக்காக ஜெபித்து நான் முடிக்க போகிறேன். வேதத்தில் யோசேப்புனுடைய தாய் அவர்களை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்க போகிறோம். யார் சொல்லுங்க பார்க்கலாம், யோசேப்புனுடைய தாய் யாரு? ராகேல். இந்த ராகேலை குறித்து வேதத்தில் நம்ம பல இடங்களிலே நம்ம வாசிக்கிறோம். வாசிக்கலாமா? நம்ம வேதத்தை திறந்து வாசிக்கலாம். 35ஆம் அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். 35ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை நாம் 12வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்க போகிறோம். இல்லை, 16வது வசனத்தை வாசிக்கலாம். பின்பு பெத்தேலை விட்டு பிரயாணம் புறப்பட்டார்கள். எப்ராத்தாவுக்கு வர இன்னும் கொஞ்ச தூரமாக இருக்கும்போது ராகேல் பிள்ளை பெற்றாள். பிரசவத்திலே அவளுக்கு கடும் வேதனை உண்டாயிற்று. பிரசவிக்கும் போது அவளுக்கு கடும் வேதனையாய் இருக்கையில் மருத்துவச்சிகள் அவளை பார்த்து, பயப்படாதே, இந்த முறையும் புத்திரனை பெறுவாய் என்றாள். மரண காலத்திலே அவள் ஆத்துமா பிரியும் போது அவள் அவனுக்கு பெனானி என்று பெயரிட்டாள். அவன் தகப்பனோ அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டான். ராகேல் மரித்து பெத்லெகேம் என்னும் எப்ராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டாள். அவள் கல்லறையின் மேல் யாக்கோபு ஒரு தூணை நிறுத்தினான். அதுவே இந்நாள் வரைக்கும் இருக்கிற ராகேலுடைய கல்லறையின் தூண். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல நம்ம ரொம்ப அழகான ஒரு வேத வசனத்தை வாசிக்கிறோம். எல்லாரும் ரொம்ப கவனமாய் நீங்கள் கவனிங்கள். யாக்கோபு மிகவும் நேசித்த ஒரு மனைவி யார் என்று கேட்டால் இந்த ராகேல். யாக்கோபுக்கு 2 மனைவிகள், ஒன்று ராகேல், இன்னொன்று லேயாள். திருமணத்திற்கு முன்பாகவே வேதம் சொல்லுகிறது, இந்த ராகேலை அவன் அதிகமாய் நேசித்தான். ராகேல் மிகவும் அழகுள்ள ஒரு பெண்மணி, இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனால அந்த ராகேல் என்கிற அந்த ஒரே ஒரு பெண்ணுக்காக கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் ஒரே ஒரு பெண்ணுக்காக வேலை செய்து அவர்களை திருமணம் பண்ணினான். ஆனால் என்னமோ தெரில, அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் தவறிக்கொண்டே போனது, கிடைக்கல. ஆனால் ஆண்டவர் அவர்களை நினைச்சாரு, அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருச்சு. இப்போ அந்த கடைசி யாக்கோபனுடைய அந்த கடைசி பிள்ளை பென்யமீனை பெற்றெடுக்கிறதற்கு அவளுக்கு வயிற்றுல அந்த பிரசவ காலம் நேரிடும் போது, எப்பவுமே இவங்க பிரயாணத்தில் இருக்கும்போது தான் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடைபெறுகிறது. ஏன்னா நம்முடைய மூதாதையர்கள், நம்முடைய தகப்பன்மார்கள் எல்லாம் அவர்கள் அந்நியரும் பரதேசிகளுமா இருந்தார்கள். அவர்களுக்கு ஒரே ஒரு இடத்துல நிலைவரமாக அவங்க வீடு கட்டி குடியிருக்கல, அவங்க கூடாரங்களை போட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் அவங்க கூடாரங்களை போட்டாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வீடு கட்டினா ஷிஃப்ட் ஆக முடியாது. அதனால் அவங்க இந்த கூடாரம்னா ஈஸியாக பேத்து எடுத்துட்டு அடுத்த இடத்துல போகலாம். அப்போது இந்த பிரயாண காலத்தில் இந்த யாக்கோபனுடைய மனைவி ராகேலுக்கு வேதம் சொல்லுகிறது, அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டு இப்போ குழந்தை அவளுக்கு பிறக்க போகுது. அந்த பிறக்க போகிற அந்த சமயத்தில் அந்த குழந்தை பிறந்த உடனே அவளை சுற்றி இருந்தவர்கள் சொல்கிறாங்க, நீ கவலைப்படாத, நீ வருத்தப்பட வேண்டியதில்லைங்க, இந்த முறையும் நீ எந்த பிள்ளையை பெற்றெடுத்திருக்கிறன்னா ஆண் பிள்ளையை பெற்றெடுத்திருக்க. ஒரு சந்தோஷமான விஷயம். தன்னுடைய சகோதரி அநேக ஆண் பிள்ளைகளை அவர்கள் பெற்றெடுத்தாங்க. இவங்களுக்கு அப்படி இல்லை. இப்போ ஆனால் ஆண்டவர் ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். அந்த சந்தோஷமான நேரத்தில் அவர்களுடைய வலி, அந்த அந்த பலவீனத்தினுடைய உச்ச கட்டத்தில் அவனுக்கு உடனே என்ன பேர் வைக்கிறாங்க அப்படின்னா பெனானி என்று பெயர் வைக்கிறாங்க. அந்த பேருக்கு ஆசீர்வாதமான அர்த்தம் இல்லை, தன்னுடைய வேதனை காலத்தில் வேதனையோட பெற்றதுனால ஒரு வேதனை இல்லைன்னா கஷ்டம் அப்படின்ற அந்த சூழ்நிலைக்கு தகுந்தது போல் ஒரு பேர் வைக்கிறாங்கன்னு வைங்களேன். அடுத்த ஸ்பாட்டில் யாக்கோபு அதை கேட்டுட்டு, பெனானின்ற பேர் அது செட் ஆகாது, அது காலம் முழுதும் அவனுக்கு அந்த பேரே ஒரு யாராவது ஒருத்தர் நம்மளை அந்த மாதிரி ஒரு தவறான பேரில் அழைக்கப்பட்டாங்க அப்படின்னா நமக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்கும். சிலருக்கு அந்த பேர் சொல்றதற்கே நிறைய பேருக்கு வெட்கப்படுவாங்க. ஏன் அப்படின்னா, எங்கள் அம்மா அப்பா தெரியாமல் இந்த மாதிரி பேரை வச்சுட்டாங்க, இப்படி ஒரு பேரை வைக்கலாமா எங்கள் அம்மா அப்பா. அதனால நிறைய பேர் இப்படி வளர்ந்ததுக்கு அப்புறம் பேரை மாற்றினவர்கள் கூட இருக்கிறாங்க.
அந்த பேரை இப்படி எனக்கு இந்த பேர் எனக்கு பிடிக்கல, ரொம்ப வயசானவங்கள மாதிரி பேரை வச்சுட்டாங்க அப்படின்னு. ஆனால் இந்த துக்கமான நேரத்தில் இந்த அம்மா வந்து அந்த பையனுக்கு ஒரு ஒரு சோகமான ஒரு பேரை வைக்கும் போதும் அவனுடைய தகப்பனார் உடனே அடுத்த நிமிஷத்துல அந்த பேரை மாத்துறாரு. இல்லை இல்லை, நீ சொன்ன பேரெல்லாம் நான் வைக்க முடியாது, அவன் பேர் என்ன அப்படின்னா பென்யமீன் அப்படின்னு அவர் வச்சிட்டார். அப்படின்னா அவன் ஆசீர்வாதத்தினுடைய பிள்ளை தான், அவன் சாபத்தினுடைய பிள்ளை இல்லை அப்படின்றத அவங்க அப்பா வச்சுட்டார். இப்போ இந்த வேத பகுதியில் ஒரு பெண், ஒரு தேவனுடைய பிள்ளை கற்றுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் சோகமான நேரத்தில், உங்களுடைய வருத்தமான நேரத்தில் நீங்கள் பேசுகிற வார்த்தையில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா, அவருடைய கணவனார் வந்து அடுத்த நிமிஷத்துலேயே அந்த பேரை வந்து சேஞ்ச் பண்ணுறாரு, மாத்துறாரு. ஏன் மாத்துறாரு அப்படின்னா, ஐயோ அவன் எப்படி அவனுடைய பேர் வைக்கப்பட்டதோ அப்படியே அவன் மாறிட போகிறான், அப்படியே அவனுடைய வாழ்க்கை அமைஞ்சிட போகுது. ஒரு 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 மனிதரை குறித்து யாராவது ஒருத்தர் ஒரு வார்த்தையை சொல்ல 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 சில நேரத்தில் அந்த மாதிரியே ஆவாங்க. அதான் சில கணவனார் பாருங்க அப்படின்னா, சில மனைவிகளை பார்த்தீங்கன்னா பைத்தியம், கிறுக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. பைத்தியம், லூசு 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 அப்படின்னு நேரடியாக நீங்கள் நாட்கள் தாண்டும் போது பார்த்தீங்கன்னா அவங்க அந்த லூஸ் மாதிரியே ஆக்ட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு அந்த வார்த்தையை கேட்டு கேட்டு நான் அப்படியா இருக்கேன் அப்படின்னு தோணும். அதனால அவருடைய தகப்பனார் வந்து இல்லை இல்லை நம்முடைய பிள்ளைக்கு இந்த பேர் வைக்கவே கூடாது, உடனே அதை சேஞ்ச் பண்ணுறாரு. இதுவே அவனுடைய வாழ்க்கையாக மாறிடுச்சுன்னா என்ன ஆகுறது அப்படின்னு அந்த பேரை வந்து அவர் மாத்துறாரு. அப்போது பொதுவாக வந்து ஒரு பெண்களுக்கு வந்து அந்த அந்த சூழ்நிலைக்கு ஏற்றது போல தான் அவங்க வாய் பேசும். ஒருவேளை ஒரு நல்ல அட்மாஸ்பியர், ஒரு நல்ல சந்தோஷமான ஏரியா அப்படின்னா உடனே வந்து எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி சொல்லுவாங்க பாருங்களேன், எல்லாத்தையுமே அப்படியே பேசிட்டே இருப்பாங்க. அதான் ஒரு ராஜாவை குறித்து வேதம் சொல்லுது, அந்த ராஜாவுடைய பக்கத்து நாட்டு ராஜா அவன் உடம்பு நல்லா இல்லாமல் இருக்கும்போது பார்க்க வந்த உடனே அவன் சந்தோஷத்தின் மிகுதியில் எல்லாத்தையும் திறந்து காமிச்சிடுவான் பாருங்களேன். அந்த மாதிரி அவனுடைய ஆயுத சாலை, அவனுடைய பண்டக சாலை எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி காமிச்சிடுவான். ஆண்டவர் உடனே பேசுவார், நீ என்னத்தை காமிச்ச அப்படின்னு கேட்டால் அவனுக்கு காமிக்காது எதுவும் இல்லை, அவ்வளோதான் போச்சு, எல்லாத்தையும் ஒரு நாள் அவன் தூக்கிட்டு போயிட போகிறான் அப்படின்னு தீர்க்க தரிசனம் வரும். அதே மாதிரி சில பெண்கள் சந்தோஷமா இருக்கிற சூழ்நிலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் அப்படியே ஓப்பனா சொல்லிடுவாங்க. ஆனா சோகமா இருக்கிற நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா அவருடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தை வந்து ரொம்ப மோசமா வரும், ரொம்ப கடினமாய் வரும். ஒரு ஒரு ஆண் ஒரு விஷயம் சொல்லும் போது சொன்னாரு, பாஸ்டர் அவ கோவப்பட்டானா சாபம் போட்டே இருப்பா, நான் இங்கே உட்கார்ந்து அதை கேன்சல் பண்ணிட்டு உட்காந்துருப்பேன் அப்படின்றாரு. அந்த அம்மா சாபம் போட்டே இருக்குமாமா, இந்த மாதிரி உனக்கு ஆகும், அப்படி ஆகும், இப்படி ஆகும். இவன் உடனே இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் அது நடக்காமல் போகட்டும், அந்த சாபத்தை நான் வாபஸ் வாங்குறேன், அந்த சாபம் வராமல் போட்டும், நான் அப்படி அறிக்கை பண்ணிட்டு இருக்கிறேன் பாஸ்டர், பிள்ளைகளை பயங்கரமாக சபிக்கிறாங்க, பிள்ளைங்களை அப்படியெல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், இன்று இந்த வந்து ஹவுஸ் ஒய்ஃப், இந்த வீட்டில் இருக்கிற பெண்களுடைய இந்த மீட்டிங்கில் நம்ம சிச்சுவேஷனுக்கு தகுந்தது போல நம்முடைய சூழ்நிலைகள் வந்து சோகமான சூழ்நிலையிலே, கடினமான சூழ்நிலையிலே, இல்லைன்னா வலியினுடைய உச்சகட்டத்தில் நம்முடைய வாயினுடைய வார்த்தை நமக்கு சபிக்கிறது போலையோ சோகமாகவோ வரக்கூடாது. அதில் கூட நம்ம எப்படி தான் பேசணும் அப்படின்னா நன்மையானதே பேச வேண்டும். கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய சிலுவை நீங்க நோக்கி பாருங்கள். வேதம் சொல்லுகிறது வலியினுடைய உச்சகட்டம், வலியினுடைய உச்சகட்டம் அது. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு பிள்ளை பிறக்கிற தாய் கூட அந்த பிள்ளையை பெற்றெடுக்கும் போது வலியோட பெற்றெடுத்தாலும் அந்த குழந்தையினுடைய முகத்தை பார்த்த உடனே அந்த வலி அவங்களுக்கு அப்படியே காணாம போயிடும். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல, அவருடைய மரண பரியந்தம், அவருடைய ஜீவன் போகிற வரைக்கும் அந்த சிலுவையில் அவரை வந்து அடிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க, என்னென்னமோ செய்யறாங்க. ஆனா அந்த நேரத்தில், அவ்வளோ வலியான நேரத்தில் கூட ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையை நீங்க வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அவர் எவ்வளவு அழகா ஆண்டவர் பேசுறாரு. எப்படி பேசுறாரு? நீ ஆண்டவரா இருக்க, நீ இயேசுவா இருந்தால் கீழே இறங்கி வா அப்படின்னு ஒருத்தன் கத்துறான். ஏன் ஆண்டவருக்கு வர தெரியாதா? ஆண்டவரால் வர முடியாதா? ஆண்டவருக்கு வரக்கூடிய இது சக்தி எதுவுமே இல்லையா? எல்லாமே இருந்த போதிலும் அந்த வேதனையான நேரத்திலையும் என்னுடைய ஆண்டவர் யாரையுமே சபிக்கல, யாரையுமே சபிக்கல, எல்லாரையும் மன்னித்து அவர் சிலுவையில பேசின அத்தனை வார்த்தைகளும் இன்றும் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையா இருக்கிறது. ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இயேசு என்ன கற்றுக் கொடுக்கிறார்? ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறார்?
வேதனையான நேரத்தில் உன்னுடைய வாயில பேசுகிற வார்த்தை கவனமாக இருக்க வேண்டும். நிறைய பேர் வேதனையான நேரத்தில் பேசிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் உட்காந்து யோசிப்பாங்க, ஐயோ நான் இப்படி பேசிட்டேனே, எனக்கு அவ்வளோ வலி, எனக்கு அவ்வளோ பிரச்சனை. இல்லை 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 இல்லை, ஒரு உண்மையாய் தேவனை பின்பற்றுகிற தேவனோட நடக்கிறவங்க வலி நேரத்தில் கூட நம்ம வாயிலிருந்து எப்படி தான் வரணும் அப்படின்னா நல்ல வார்த்தைகள் மட்டுமே வர வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கையை உயர்த்தி அப்படி ஒரு தீர்மானம் எடுக்க முடியுமா? ஆமென். உங்களை வேதனைப்படுத்தலாம், உங்களை கஷ்டப்படுத்தலாம், உங்களுடைய மனசை உடைக்கிறது மாதிரி பேசலாம். உங்கள் குடும்பத்தில் இந்த ராகேலை போல ஒரு பெரிய சிச்சுவேஷன் உங்களுடைய வாழ்க்கையில் வரலாம். ஆனால் அந்த சிச்சுவேஷன்ஸ்னான நேரத்திலையும் நம்முடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட கேடான வார்த்தையோ சாப வார்த்தையோ எனக்கு வரவே வராது ஆண்டவரே, நான் எப்பவும் ஆசீர்வச்சு தான் இருப்பேன் ஆண்டவரே. அல்லேலூயா. சில நேரத்தில் பிள்ளைகள் உங்களை அதிகமாய் வலி உண்டாக பேசலாம். நிறைய நேரத்தில் அப்படிதான் பிள்ளைங்க கண்ணும்னு தெரியாமல் பேசுவாங்க, தேவையில்லாதெல்லாம் பேசுவாங்க. அவனுக்கு அது பேசணும்னு கூட தெரியாது. நம்மை செய்யாத ஒன்றை வைத்து அப்படியே சொல்லுவாங்க, இவன் எல்லாம் பேசக்கூடிய பேச்சா இது, இந்த பொண்ணெல்லாம் பேசக்கூடிய பேச்சா இது, இதெல்லாம் எப்படி பேசணும், நான் எப்படி பார்த்துட்டு இருக்கிறேன், எவ்வளோ உங்களுக்காக செஞ்சுட்டு இருக்கிறேன், என் உயிரையே தியாகம் பண்ணி இந்த பிள்ளையை நான் வளர்த்துருக்கிறேன், வளர்த்துறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன். 1000 ஆதங்கங்கள் உங்களுக்குள்ளே இருக்கும். ஆனால் உங்களுக்கு முன்னாடி நிற்கிற பிள்ளைங்க உங்களை ரொம்ப கேவலமாக பேசும்போது கூட உங்கள் மனசை அப்படியே அடக்கிட்டு அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா உங்கள் டெம்பரை இழந்துடக்கூடாது, நீங்கள் சபிச்சிடக்கூடாது. நம்ம ஆண்டவரோட நடக்கிறவங்க, வேதம் சொல்லுகிறது சபித்தலும் துதித்தலும் ஒரு வாயிலிருந்து என்ன செய்யக்கூடாதாமா, புறப்பற்றக்கூடாது. நம்ம ஜெபம் பண்ற பிள்ளைங்கல்ல, சில நேரத்தில் நம்ம வயிறு எரிஞ்சு மனசு எரிஞ்சு சொல்ற வார்த்தை அப்படியே நடந்துரும். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்லவா, அப்படியே நடந்துரும். அதனால ரொம்ப நம்ம கட்டுப்பாடோட இருக்க வேண்டியது எதில் அப்படின்னா, எல்லாரும் என்னை வேதனைப்படுத்தும் போது ஆண்டவரே நான் என்னுடைய பேச்சில் நான் என்னவா இருப்பேன்னா கவனமாக இருப்பேன் ஆண்டவரே. எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இன்னும் யோசேப்பினுடைய வாழ்க்கையை எடுத்து வாசிப்பீர்களானால் வேதம் சொல்லுகிறது, தன்னை அவ்வளவு காயப்படுத்தினவர்கள் தான் தன்னுடைய சகோதரர்கள் காயப்படுத்தினாங்க. அதான் சொல்றேன், கிட்டத்தட்ட 15 வருஷம் அவன் பாடு அனுபவிக்கிறதற்கு காரணமானவர்கள் அவருடைய சகோதரர்கள். அப்படி காயப்படுத்தி இருக்கிறாங்க. இதோ சொப்பனக்காரன் வருகிறான், அவன் சொப்பனம் எப்படி நிறைவேறும்னு பார்ப்போம், அவனை கொன்றுடலாம், என்னென்னமோ பேசுறாங்க. ஆனா தனக்கு முன்பாக தான் வாழ்ந்திருக்கும் போது அத்தனை வலியை மனசுக்குள்ள வச்சிருக்கிறான். இன்னும் அந்த வலியெல்லாம் மாறல. ஆனா தன்னுடைய சகோதரர் வந்து நிற்கும் போது நீ ஒன்றும் இல்லாம போயிடுவ, நீ அப்படி நாசமா போயிடுவ அப்படின்னு சொல்லல. நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ என்று நடந்து வருகிறபடியே அதை நன்மையாய் முடிய பண்ணினார். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாயில வலி நிறைந்த நேரத்தில் நம்முடைய வாயில என்ன வரணும் அப்படின்னா, அப்பவும் நம்முடைய வாயில ஆசீர்வாதமான வார்த்தைகள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறதற்கு ஆசைப்படுறீங்க? இந்த வார்த்தைக்காக, இந்த காரியங்களுக்காக ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெபி. நம்ம நம்முடைய கோபமான நேரத்தில் நம்ம வாயை திறந்து டக்குன்னு எதுவும் என்ன பண்ணிட முடியாது. சிலவங்க சொல்லுவாங்க, நீ போனா அந்த பக்கத்தில் போயிட்டு லாரியில் அடிபட்டு சாகு அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க, நீ திரும்பி வரமாட்டா பாரு அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் என்னமோ தெரியல, ஆண்டவர் நம்ம மேலே வச்சிருக்கிற பெரிய இரக்கத்தினால தான் நம்ம வாயின் வார்த்தைகளை எல்லாம் கர்த்தரே எண்ணுக்கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறதுனால அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு விட்டுட்டு இருக்கிறாரு. நீங்க நினைச்சு பாருங்க, நம்ம வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையின்படி எல்லாம் கர்த்தர் செஞ்சிருந்தாருன்னா இங்க நம்ம எத்தனை பேர் உட்கார்ந்துருக்க முடியும்? நான் சொல்றேன், நிறைய பேர் நம்ம உட்கார்ந்துருக்கவே முடியாது. ஆனா ஆண்டவர் சரி என் பிள்ளை தெரியாம வாய் தவறி சொல்லிருச்சு, மன்னிச்சிடலாம், இது நடக்க வேண்டாம் அப்படின்னு கர்த்தர் அதை கேன்சல் பண்றாரு. அதனால இன்று இந்த ஜெபத்துல நம்ம எல்லாரும் ஒரு தீர்மானத்தோட போவோம். ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபையை கொடுங்கப்பா, எனக்கு ஒரு இரக்கம் செய்யுங்க ஆண்டவரே. எவ்வளவு வலியான நேரத்திலையும் என் வாயிலிருந்து தீயனான வார்த்தை என்ன செய்யக்கூடாது. நிறைய பேர் பாருங்க, ஆண்டவர் சோதனை மேல சோதனை கொடுக்கும் போது ஆண்டவரே நிறைய பேர் பேசுறது பயங்கரமா பேசுவாங்க. கர்த்தர் வலியை கொடுத்துட்டாரு. நான் சொல்றேன், உங்களுக்கு வலியை கொடுத்தா அதே ஆண்டவர் உங்களுக்கு காயமும் கட்டுவார். புரியுதுல? கர்த்தர் சில நேரத்தில் அப்படிதான் நம்மளை கிள்ளுவாரு, நம்மளை வலிக்கிறது மாதிரி ஒரு சூழ்நிலையை அனுப்புவாரு. அந்த வலிகள் எல்லாம் நமக்கு ஒரு நாள் ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. அவர் நமக்கு வலியை வச்சுட்டார் அப்படின்னா கண்டிப்பா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்காமலாம் இருக்க மாட்டாரு. ஆனா ஆண்டவரே நிறைய பேர் கேள்வி கேட்காம பாருங்க, நீங்க என்ன இப்படி உட்கார்ந்து இருக்கிறீங்க,
உங்களுக்கு கண் இருக்கா ஆண்டவரை, அப்படி இருக்கா ஆண்டவரை, இப்படி இருக்கா ஆண்டவரை, நான் இன்னெல்லாம் என்னத்தை இப்போ வாழ போகிறேன், நான் வந்து பைபிளை நீ தூக்க மாட்டேன், நான் ஜெபம் பண்ணுறதை விட்டுறலான்னு நினைக்கிறேன், நான் இன்னும் என்னங்க ஜெபிக்க போகிறேன், ஜெபிச்சு என்னத்தான் கண்ட, நீ என்னத்தான் ஆண்டவரை செஞ்சுருக்கிறீ அப்படின்னு நிறைய நேரத்தில் ஆண்டவரே நம்ம எதிர்த்து அப்படியே ஆண்டவரை காயப்படுத்துகிற மாதிரி பேசுவோம். ஆனால் உங்களை நான் தப்பு சொல்லலை, ஏன்னா உங்கள் மனசில் இருக்கிற வலி வந்து அப்படி. ஆனால் நம்ம ரொம்ப கேன்சல் பண்ணுறதற்கு அன்றைக்கு யாக்கோபு இருந்ததுனால பென்யமீன் தப்பிச்சிட்டான். பென்யமீன் தப்பிச்சிட்டான். இல்லை அப்படின்னா அவனுடைய வாழ்க்கை கஷ்டம் இல்லை. கடைசி வரைக்கும் அந்த சோகமான பேரோட தானே அலைஞ்சிருக்கணும், அந்த துக்கமான பேரோட தானே அலைஞ்சிருக்கணும். அவனுடைய வாழ்நாள் முழுக்க 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தான்னா அந்த 100 வயசு வரைக்கும் அந்த அம்மா அவன் சொல்லிட்டே இருப்பான்ல, படுவாவை என் அம்மா இப்படி எனக்கு பேர் வச்சுட்டாங்க, இப்படி எனக்கு பேர் வச்சுட்டாங்களே, இப்படி எனக்கு பேர் வச்சுட்டாங்களே, சொல்லிட்டே இருப்பாங்கல்ல. அப்போ வலியின் நேரத்தில் நீங்கள் பேசுகிற ஒரு வார்த்தை, உங்கள் பிள்ளைங்க உங்கள் வீட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தர் சாகிற வரைக்கும் அந்த வார்த்தை இப்படி சொல்லிட்டு செத்துட்டாங்களே, இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வைக்காம வலி நம்மோட இருக்கட்டும். நமக்கு தாங்கக்கூடிய பலனை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. யாரை ஆண்டவர் ரொம்ப அதிகமாக நேசிக்கிறாரோ, யாரை ரொம்ப பயன்படுத்த நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு காயங்கள் அதிகமாக தான் இருக்கும். அவங்களுக்கு காயங்கள் அதிகமாக தான் இருக்கும். நம்ம காயப்படுவதற்காகவே அழைக்கப்பட்டவர்கள் தான், அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம காயப்படாமல் எல்லாம் இருக்க முடியாது. நான் வந்து என் வாழ்க்கையில் அப்படி தான் நினைக்கிறேன். எத்தனை காயங்கள் பட்டிருக்கிறேன், எத்தனை என் வாழ்க்கையிலே ஆறாத காயம் ஒன்று என்ன அப்படின்னா, ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டர் அவர் என்னை பார்த்து வந்து என் ஊழியத்தில் என்னோட இருந்து ஒன்றுமே நீ கற்றுக்கலையாப்பா அப்படின்னு கேட்டால் ஒன்னே ஒன்று சொன்னார், ஆமாம் ஆமாம் உன் கூட கற்றுக்கிட்டேன், நீ எப்படி ஒரு ஊழியக்காரன் ஊழியம் செய்யக்கூடாதுன்றதை கற்றுக்கிட்டேன் உங்ககிட்ட அப்படின்ற. அந்த வலி வந்து எனக்கு 2-3 நாள் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திருச்சு. அப்படி சொல்கிறார் முன்னாடி நின்று, உங்கள்கிட்ட கற்றுக்கிட்டேன் நான் எப்படி ஒரு ஊழியக்காரன் ஊழியம் செய்யக்கூடாதுன்றதுக்கு சரியான எக்ஸாம்பிள் நீங்கள் தான் அப்படின்னாரு. அப்படி கஷ்டப்பட்டேன். ஆனால் கூட வாயை திறந்து அவன்கிட்ட வந்து ஒரு வார்த்தையுமே பேசலை. அந்த வார்த்தை சொன்ன உடனே சரிப்பா பரவாயில்ல, ஸோ அப்படியாவது நான் உனக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டேன்ல, பரவாயில்ல, நல்லா ஆண்டவர் உன்னை நடத்தட்டும் அப்படின்னு தான் அனுப்புனேன். ஆனால் நான் நம்புகிறேன், அதனால சில நேரங்கள்லாம் ஆண்டவர் நம்மளை எப்படி தான் வச்சிருக்கிறார் அப்படின்னா, வலியை சுமக்கிறவங்கள தான் நம்மளை வச்சிருக்கிறார். வலியை சுமந்து தான் ஆகணும். ஆனால் நமக்கு அந்த கிருபையை கர்த்தர் தரணும். சில நேரங்களில் நம்ம வலியை சுமக்கிறோம், சில நேரத்தில் நம்மளால் வலியை சுமக்க முடியலைன்னா நம்மளை அறியாமலே வார்த்தை வந்துடுது, ஆண்டவரே மன்னிங்கப்பா, நான் எல்லாவற்றையும் கேன்சல் பண்ணி ஜெபிக்கிறேன்ப்பா, நான் என்னுடைய வலியின் மிகுதியினால எந்தெந்த வார்த்தை என் கணவனாரை பார்த்து, என் பிள்ளைகளை பார்த்து, என் மற்றவர்களை பார்த்து சொன்னேனோ அது எல்லாத்தையும் நான் இன்னைக்கு அதை வாபஸ் வாங்கிக்கிறேன் ஆண்டவரே, நான் வாங்கிக்கிறேன் ஆண்டவர், திரும்பி வாங்கிக்கிறேன். நோ, அதை நீங்கள் அப்படி செய்யாதீங்கப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு நீங்கள் ஜெபிங்க. ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே எழுப்பி நிற்கலாமா கர்த்தர் சமூகத்தில்? எல்லாரும் எழுப்பி நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிங்கள். தகப்பனே ஒரு இரக்கத்தை கர்த்தர் செய்வீராக. ஆண்டவரே ஒரு இரக்கத்தை எங்களுக்கு பாராட்டும். இயேசுவின் நாமத்தினால நான் என்னுடைய வேதனையினுடைய உச்ச கட்டத்தில் என் பிள்ளையை பார்த்து, என் மகனை பார்த்து, என் மகளை பார்த்து எந்தெந்த வார்த்தைகள் சொன்னேனோ அந்த வார்த்தையை நான் இப்போ இயேசுவின் நாமத்தில் அதை திரும்பி நான் வாங்கிக்கிறேன் ஆண்டவரே. அது நடக்க வேணாம்ப்பா, அது தெரியாம சொல்லிட்டேன் ராஜா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. கேட்கல, சத்தத்தை உயர்த்தி ஒவ்வொருத்தரும் ஜெபிக்கணும். இன்றைக்கு அந்த வார்த்தையை கேன்சல் பண்ணி ஜெபிக்கணும். சிஸ்டர் நீங்க மறந்துட்டீங்க, சிஸ்டர் நீங்க மறந்துட்டீங்க, அது உங்களுக்கு ஞாபகத்திலேயே இல்லை. ஆனா அது ஒருவேளை சாபமான வார்த்தையாய் உடைய பிள்ளைகளுக்கு அப்படி இருக்குமானால், கணவனாருக்கு இருக்குமானால், ஐயோ வேண்டாம், நீங்க வலியினுடைய மிகுதியில சொன்ன வார்த்தை அல்லவா அது, ஆனால் அதை கேன்சல் பண்ணிருங்க ராஜா. ராஜா நீங்க ஒப்புரவாயிருவீங்க, உங்க மனசு அடுத்த நிமிஷத்துல இளகிரும், நீங்க அடுத்த நிமிஷத்துல மாறிடுவீங்க. ஆனா வார்த்தை மாறாதில்ல, வார்த்தை மாறாதில்ல, அதை திருப்பி எடுக்க முடியாதில்ல நம்ம. அதனால எல்லாரும் கேன்சல் பண்ணி, உங்க வாழ்க்கையை குறித்து கூட நீங்க பேசி இருக்கலாம், உங்களை குறிச்சே நீங்க பேசி இருக்கலாம், உங்க சரீரத்தை குறிச்சே பேசி இருக்கலாம், உங்க சரீரத்திலே வருகிற ஏதோ ஒரு வலி, ஒரு வேதனை உங்களை அப்படி பேச வச்சிருக்கலாம். என்னை எடுத்துருங்க ஆண்டவரே, என்னை கொன்றுங்க ஆண்டவரே, ஐயோ நான் இனி உயிரோட இருக்க மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு எல்லாம் சொல்லி இருக்கலாம். எல்லாத்தையும் இயேசுவின் நாமத்தினால கையை உயர்த்தி, இயேசுவே நான் என்னுடைய காயத்தினால வந்த வார்த்தைகளை இப்போ வாபஸ் வாங்குற ஆண்டவரே. அது நடக்க வேணாப்பா, அது நடக்க கூடாது ராஜா. சொல்லுங்க எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு, அப்பா ஆண்டவரே அதை வாபஸ் வாங்குற ஆண்டவரே. மனிதரின் தூசணையில் மனமடிவடைவதில்லை,
நீர் எந்தன் பக்கம் உண்டு, தேவைகள் எனக்கில்லை. மனிதரின் தூசணையில் மனமடிவடைவதில்லை. நீர் எந்தன் பக்கம் உண்டு, தேவைகள் எனக்கில்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு, ஒருபோதும் கலக்கமில்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு, ஒருபோது கரங்களை மேல உயர்த்தி நீங்கதாப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை. சத்தமா நீங்கதாப்பா அப்பா, ஓ உம்மையன்றி வேறு துணை. கலங்கின நேரங்களில் கைதூக்கி எடுத்தவர், கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. கலங்கின நேரங்களில் என்னோடு இருப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு ஓ உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் மறப்பதில்லை. காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீங்க தான்ப்பா சத்தத்தை உயர்த்தி நீங்க தான்ப்பா, நீங்க தான்ப்பா எங்க நம்பிக்கை, உண்மையன்றி வேறு துணை. நீங்க தான்ப்பா, நீங்க தான்ப்பா. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இயேசுவே நீ மன்னிச்சிரும். கையை உயர்த்தி ஜெபிச்சுட்டே, இயேசுவே நான் எல்லாத்தையும் வாபஸ் வாங்க. என் மனைவியை பார்த்து சொன்னதை வாபஸ் வாங்க, என் பிள்ளைய பார்த்து சொன்னதை வாபஸ் வாங்க, என் ஆண்டவரை கணவனை பார்த்து சொன்னதை வாபஸ் வாங்குறேன், என் அம்மா பார்த்து சொன்னதை வாபஸ் வாங்குறேன், எங்க அப்பா பார்த்து சொன்னதை வாபஸ் வாங்குறேன். என்னை பற்றி நான் சொன்னதே வாபஸ் வாங்குறேன். அது நிறைவேறாமல் போவதாக. என் இருதயம் வலிக்கும் போது, இருதயம் வலிக்கும் போது என் வார்த்தையில கவனமா இருக்கிறதுக்கு ஒரு பலன் எனக்கு தாரோ. அது எவ்வளவு வலிச்சாலும் ஆண்டவரே நான் அப்படி பேசக்கூடாது, மனம் நொந்து நான் பேசக்கூடாது, நான் அழக்கூடாது, நான் அப்படி பேசுறது எல்லாத்தையும் இப்போ வாபஸ் வாங்குறேன். என் கணவனார் நீடிய ஆயுள் வாழட்டும், என் பிள்ளை நீடிய ஆயுள் வாழட்டும், என் கணவனார் தேசத்தை சுதந்தரிக்கட்டும், என் பிள்ளை தேசத்தை சுதந்தரிக்கட்டும். சத்தத்தை உயர்த்தி என் மனைவி நீண்ட ஆயுள் வாழட்டும், சுகமா வாழட்டும், நிறைய உமக்காக செய்யட்டும். ஓ நீங்கதாப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி. நன்றி அப்பா. உங்க பிரசன்னம் உங்க பிள்ளைகளை நடத்தட்டும். குடும்ப வாழ்க்கையில எவ்வளவு வலி வந்தாலும் ஆனா இவங்க வாயிலிருந்து ஒரு சாபமான வார்த்தை கூட வரக்கூடாதுப்பா. இவங்க ஆசீர்வச்சிட்டே இருக்கணும் ஆண்டவரே. ஏன்னா எங்களுக்கும் வலிக்கும் பக்கம்தான்ப்பா. நீங்களே கல்வாரி சிலுவையில் அவ்வளோ வலிய சுமந்தீங்க அப்படின்னா எங்களுக்கு சுமக்கிறதுக்கு பலன் தாருங்கப்பா. என் பிள்ளைக்கு இருதயம் வலிக்கும் போது நீ ரண வைத்தியரா வாங்கப்பா. நீ கீழையாத்தின் பிசிறி தைலமாய் வார. என் பிள்ளைகளுடைய இருதயம் அப்படியே வலிச்சிட்டு இருக்கும் போதே அப்படியே ஒரு ஆறுதலான வார்த்தை உங்க சமூகத்திலிருந்து வெளிப்படுவதாக அப்பா. ஒரு வார்த்தை வெளிப்படுவதாக அப்பா. அவ்வளவு நேரம் வலிச்ச இருதயம் உங்க வார்த்தை அப்படியே கடந்து வரும்போதே ஒரு மகா பெரிய ஆறுதல் அவருடைய இருதயத்தை வந்து மூடுவதாக.
மூடுவதாகப்பா, மூடுவதாகப்பா. அன்னாளுடைய இருதயம் வலிக்குது. அன்னாளுடைய இருதயத்தினுடைய வலி ரொம்ப அதிகம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே எலின்ற தீர்க்கதரிசியினுடைய வாயில ஒரு வார்த்தை வச்சு, சமாதானத்தோட போ, நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டபடியே உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அப்படி செய்வார் என்கிற வார்த்தை வெளிப்பட்டது போல இப்பொழுது இருதயம் வலிக்கிற சகோதரி யாரா இருந்தாலும், சகோதரன் யாரா இருந்தாலும், அவருடைய இருதயத்தினுடைய அந்த காயம், அந்த வலி இப்பொழுது உம்முடைய சமூகத்திலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை அவர்களை தேற்றட்டும். அவங்க வலி மொத்தம் ஆற பண்ணட்டும். உங்க கிருபையின் கரங்களை தாழ்த்துறோம், நீர் நடத்தும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அப்படியே உட்காருங்க ஒரு நிமிஷம்.